இந்த சிக்கன் கிரேவியை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் சிக்கன் கிரேவி ரெசிபி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்து வதக்கிட்டு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை மிக்ஸ் பண்ண உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் கொதிச்சதும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் மேல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இப்ப ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.